அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கின்ற கிதாபினுடைய பெயர் உம்தத்துஸ் சாலிக் வ உத்தத்துன் நாசிக் என்பதாகும். இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 168வது பாடத்தை இஹ்ராமில் செய்யக்கூடாதவைகள் என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக்கினை செய்வானாக. அந்த நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்வதற்காக நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள், துஆ செய்யுங்கள். அதனுடைய ரகீப் அறக்கட்டளையினுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நம்பர், அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். கொடுத்து உதவும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உங்களது சதகா தானங்களை கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம். பாடத்தினுடைய முழு சுருக்கத்தை பார்ப்போம். இஹ்ராமில் செய்யக்கூடாதவைகளில் 5ல் 1, 2ஐ 167வது பாடத்தில் கண்டோம். 168வது பாடத்தில், அதாவது ஹராமாக்கப்பட்ட 5 காரியங்களில் இப்பாடத்தில் 168வது பாடத்தில் 3, 4, 5 இந்த 5 விஷயங்களை காணவிருக்கிறோம். ஆசிரியர் அவர்கள் அதை பற்றி விரிவாக பேசுகிறார்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த கல்வியை தொய்வின்றி தொடர்ந்து படிப்பதற்கு நல்லருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். இப்பொழுது நாம் இஹ்ராம் கட்டியதற்கு பின் ஹராமாக்கப்பட்ட 5 விஷயங்களில் சென்ற பாடத்தில் 166வது பாடத்தில் 2ஐ படித்தோம். 2ஐ ஆசிரியர் அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தினார்கள். மீதமுள்ள 5ல் மீதமுள்ள 3, 4, 5ஐ இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்றோம். அத்தாலிசு, 3வது இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு ஹராமாக ஆக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, யஹ்ருமு ஹல்கு ஷஅரிஹி, அவருடைய ஹாஜி அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் மொத்தத்தில் ஹாஜி அவருடைய தலைமுடியை சிரைத்தல் ஹராமாக ஆகும். வனதுஃபுஹு, இன்னும் அந்த தலைமுடியை பிடுங்குதலும் ஹராமாக ஆகும். இப்போ சிரைக்கக்கூடாது, பிடுங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால் 2ஐயுமே சேர்த்து பேசுகிறார்கள். சிரைத்தலும் பிடுங்குதலும் 2மே ஹராமோ. ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிஞ்சதற்கு பிறகு, ஏன்னா அப்போ என்ன செய்யணும், கடைசியாக மொட்டை போட்டு கொள்ளலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் ஆரம்பமாக என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டிய உடனே தலைமுடியை மலிக்கக்கூடாது. அதற்குன்னு சொல்லி அந்த நாட்கள் இருக்கின்றன. அந்த அமல்கள் அதை தொடர்படியாக செஞ்சதற்கு பிறகு கடைசியில் தான் என்ன செய்யணும், முடிய களையணும். ஹஜ்ஜுடைய நியத்தை கொண்டு நியத் செய்து விட்டால் இதையெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது ஹஜ்ஜை நாடி இஹ்ராம் உடைய அணிந்து விட்டால் இதையெல்லாம் செய்யக்கூடாது. வலவ் பஅத ஷஅரத்தின் தக்ஸீரன் மின் ரஅஸிஹி, இப்போ கொஞ்சம் முடியாக இருந்தாலும் சரி. பொதுவாக இஹ்ராமுக்கு, உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டினாலும், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினாலும் இதையெல்லாம் இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு இது ஹராமாக ஆகிவிடும். அது மாதிரி வலவ் பஅத ஷஅரத்தின் தக்ஸீரன் மின் ரஅஸிஹி, அவருடைய முடியிலிருந்து கொஞ்சத்தை அவருடைய முடியிலிருந்து கசரு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில முடியை மட்டும் கசரு செய்து, அதாவது வெட்டுதல், சில முடியாக இருந்தாலும் சரி அவருடைய முடியை வெட்டுதல் கசர் என்ற அமைப்பிலே அவருடைய தலையிலிருந்து கொஞ்சம் முடியை வெட்டுதல். தக்சீர்னா கொஞ்சம் குறைத்தல், கொஞ்சம் முடியை குறைத்தலாக இருந்தாலும் சரி இதுவும் ஹராமாக ஆகும். அப்போ குறைத்தல் என்ற அடிப்படையில் சில முடிகளை களைவதும் ஹராம். இதையெல்லாம் வலவ் கான யஹ்லிகு பஅத ஷஅரத்தின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஏன்னா அவு இபத்திஹி, அல்லது அவருடைய கம்கட்டினுடைய அந்த முடியிலிருந்து கொஞ்சத்தை சிலதை என்ன செய்தால் வெட்டினாலும் ஹலக் செய்தாலும் சரி. அவு இபத்திஹினா அங்கே வச்சுக்க வேண்டியதா, அவு ஹல்கு இபத்திஹி, அவருடைய அந்த கம்கட்டினுடைய முடியை சிரைத்தல். அவு ஆனதிஹி, எல்லாம் ஹல்குல் அத்துஃபு. அல்லது அவருடைய மறைவிடத்தினுடைய அந்த முடியை களைதல், அது ஹராமாக ஆகும். அவு ஷாரிபிஹி,
வசாயிரி ஜசதிஹி, அல்லது அவருடைய ஆணத்தினுடைய அல்லது அவருடைய மீசையிலிருந்து கத்தரித்தல், மீசையிலிருந்து கத்தரித்தல், ஏன்னா மீசையை சிரைத்தல், ஏன்னா இது ஹராமாக ஆகும். ஒசாயிரி ஜசதிஹி, இன்னும் அவருடைய உடலினுடைய முடிகள் அனைத்தையும் சிரைத்தல், இவைகளும் ஏன்னா உடலினுடைய அனைத்து பகுதியிலிருந்து உள்ள அந்த முடியை சிரைத்தலும் ஹராமாக ஆகும். எஹலிகோ சாயிரி ரசிஹி அப்படின்னு. அது மாதிரி ஒ தக்லீமு அல்ஃபாரிஹி, இன்னும் வயஹருமு தக்லீமு அல்ஃபாரிஹி, அந்த ஹல்கு ஷாரிஹி லா துஃபஜ்கன், அவருடைய நகங்களை பிடுங்குதலும் ஹராமாக ஆகும். வலவு பஅத துஃபரின், அது கொஞ்சம் நகமாக இருந்தாலும் சரி, ஒரு 4-5 விரல்களின் நகமாக இருந்தாலும் சரி, நகத்தை பொதுவாக பிடுங்குதல். ஒரு ஒரு விரலினுடைய கொஞ்சம் நகமாக இருந்தாலும் சரி, சில பகுதி கொஞ்சம் நகமாக இருந்தாலும் அதுவும் ஹராம் தான். இப்போ பாருங்க, இப்போ இதா தத்யப, நறுமணம் பூசினால், அவு லபிச, அல்லது தைத்த ஒரு ஆடையை உடுத்தால், அவு ஹலக சலாச ஷாராத்தின், அல்லது 3 முடிகளை அவர் சிரைத்தால், அல்லது கல்லம சலாசத் அவுஃபாரின், 3 நகங்களை கலட்டி கலட்டி பிடுங்கினார் என்று சொன்னால், பாஷர ஃபீமா தூனல் ஃபர்ஜி பிஷஹ்வத்தின், இச்சையுடன் ஃபர்ஜ் அல்லாத வேற இடங்களிலே தொட்டாலோ உரசினால், ஏன்னா தொடுறது, பாஷரனா தொடுறது, தோலோட தோல் உரசுதல். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முத்தமிடுறது, இந்த மாதிரி கட்டி பிடித்தல், அது மாதிரி இச்சையோட மனைவிய மறைவிடத்தை தொடுதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல முபாஷரா செய்தால், அல்லது தஹன, அல்லது எண்ணெய் தேய்த்தால். எண்ணெயும் தேய்க்கக்கூடாது தலையில், என முடி உதிரும். எண்ணெய் தேய்த்தால் லசிமஹு, இப்போ அவருக்கு அவசியமாக ஆகும், அந்த ஹாஜிக்கு ஷாத்துன், ஒரு ஆடு கொடுப்பது அவசியமாக ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன தவறாக இருப்பதனால ஒரு ஆடு. ஓஹுவ, இன்னும் அந்த ஹாஜி இருக்கிறார, முஹையருன், இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், பைன தபஹிஹா, அந்த ஆட்டை அறுத்து கரிய பங்கிட்டும் கொடுக்கலாம். அந்த ஆட்டை அறுப்பதற்கு இடையிலேயும், வபைன ஐயுத்இம சலாசத்த ஆசுஇன், 3 சாஉகளாக உணவை கொடுப்பதற்கு இடையிலும், லிக்குல்லி மிஸ்கீனின் நிஸ்ஃபு சாஇன், ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் நிஸ்ஃபு சாஇ என்ற அடிப்படையிலே 3 சாழ்கள் உணவாக ஏழைகளுக்கு உணவளித்தல், இந்த செயல்களுக்கு இடையிலேயும், வபைன சௌமி சலாசத்தி ஐயாமின், இந்த உணவு கொடுக்க அவருக்கு வசதி இல்லை, அல்லது ஆட்டை அறுத்து கொடுப்பதற்கு வசதி இல்லை அப்படின்னா 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். ஏன்னா இந்த நோன்பு இவைகளுக்கும் இடையிலேயும் அவர் இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் நினைத்தால் ஒரு ஆடை பலி கொடுக்கலாம். உதுஹியாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆடை பலி கொடுக்கலாம், ஹதியும் அவர் கொடுக்கணும். ஆனால் இந்த தவறை செஞ்சதுனால எக்ஸ்ட்ராக ஒரு ஆடும் கொடுக்கணும். அது மாதிரி 3 சா உணவுகளையும் மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம், அல்லது 3 நாளுக்கு நோன்பு வைக்கலாம் விரும்பினார். இவைகளுக்கு இந்த 3 பிதியா, அந்த 3 தண்டத்தொகை, 3 விதமான இந்த பரிகாரத்தை கொடுத்து அவருடைய முடியை அவர் சிரைத்தால் அதற்காக வேண்டி அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு மத்தியில் இஷ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ பேசுறாரு என்ன அப்படின்னா, ஃபைன் அலிம, அவர் அறிந்திருந்தால், அந்த ஹாஜி, அன்னஹு இன்சர்ரஹ, ஹாஜி உம்ரா செய்யக்கூடியவர் அறிந்தால், லிஹியத்தஹு, அவருடைய லிஹியத்தை அவர்தான் களைத்தார், அல்லது ஹல்லலஹா, அந்த தாடியை, லிஹியத்தைனா தாடின்னு அர்த்தம், அவருடைய தாடி முடிகளை அவர்தான் பிரித்தார்,
அல்லது ஹல்லலஹா, அந்த தாடி முடியை, ஹாவுடைய லிஹியத், அந்த தாடியை முடிய, அந்த தாடிக்கு இடையில கைகளுடைய விரல்களை வச்சு அந்த தாடி முடிகளுக்கு இடையில கோதினார். இப்படி கோதி கோதி விட்டார். ஏன்னா கைகளை வச்சு என்ன செஞ்சார்? தாடி முடி இப்படி நீவி விட்டார், ஹிலல் செய்தார், கோதி விட்டார் என்றால் அதனால் இன்தஃபஷாருன், முடி, தாடியினுடைய முடியோ தாடியினுடைய முடி என்ன செஞ்சது? கீழே வீழ்ந்து விட்டால். ஏன்னா தாடியுடைய முடி இன்தஸான்னு அர்த்தம். இன்தஃபாவுக்கு ஒரு முடி வீழ்ந்து விட்டால் ஹரும தாலிக்க, இந்த மாதிரி செய்யறது அது ஹராமாக ஆகிவிடும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? அவர் பரிகாரம் கொடுக்கணும், ஒரு ஆட்டை. ஃபலவு ஹல்லல, அது மாதிரி ஹிலல் செய்தார், அவ் கசல, அல்லது கழுகினார், வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை கழுகினார். ஹிலல் செய்தார்னா முகத்தில் தான் தாடி இருக்கும், அந்த தாடியுடைய முடிய ஹிலல் செய்தார் என்று சொன்னால், ஃபரஆ ஃபீ கஃபிஹி, அவருடைய உள்ளங்கையிலே பிறகு அவர் பார்த்தார், கழுகியதற்கு பிறகு, கழுகும் பொழுது தாடியுடைய முடிய தண்ணீரால் ஹிலல் செஞ்சார். அந்த தோல் பகுதியில் தாடையில் தண்ணீர் பட வேண்டும் என்பதற்காக ஹிலல் செய்யும் பொழுதோ ஒரு முடியை பார்த்தார். ஒது செஞ்சுட்டு தாடியை கழுகிட்டு எடுக்கும் பொழுது கையில் ஒரு முடியை பார்த்தார் என்று சொன்னால், அலிம, இன்னும் அவர் அறிந்து கொண்டார், அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது, ஹுவ அல்லதி நத்தஃபஹு ஈன கஸல வஜ்ஹஹு அவ் ஹல்லல, அந்த முடி இருக்கிறதே அது நத்தஃபஹு, அது அவர்தான் அந்த முடியை கலட்டினார், அல்லது அவர்தான் அவர்தான் அந்த அவர் விழுந்த கீழே கையிலே வீழ்ந்த அந்த முடி, கலண்டு விழுந்த அந்த முடி, ஹூ அந்த முடி, அல்லது எத்தகைய முடி, நத்தஃப வீழ்ந்ததோ, ஹூ அவருடைய கையிலே வீழ்ந்த அந்த முடியாகிறது, அந்த கையிலே வீழ்ந்த அந்த முடியாகிறது, அவருடைய கையிலே, ஹூடைய லமீர் கஃப், அவருடைய கையிலே வீழ்ந்த அந்த முடியாகிறது, ஹீன கஸல வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை கழுகின்ற அந்த நேரத்தில், அல்லது ஹல்லல, முகத்தில் உள்ள தாடியுடைய முடிய கோதி கழுகும் பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் அந்த முடி வீழ்ந்தது. அவருடைய உள்ளங்கையில் உள்ள அந்த முடி வீழ்ந்த அந்த முடி இருக்கிறதே, முகத்தை கழுகும் பொழுது தாடி முடியை கோதி கழுகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அது ஆகியிருந்தது என்பதை அவர் அறிந்தால், எல்லாம் இன்சர்ரஹல போயிடும். வ இன் அலிம அன்னஹு அப்படின்னு இருக்கும், அல்லது ஒலவ் அலிம அப்படின்னு வச்சுக்கலாம். ஒலவு தான் பக்கத்தில் இருக்கு, இந்த மசாயில் தான் சொல்றாரு, அதனால ஒலவு அலிம வச்சுக்கலாம், இன்சர்ராஹுக்கு போக தேவையில்லை. ஒலவ் அலிம அன்னஹு வல்லதி நத்தஃபஹு அப்படின்னு. லசிமஹு, இப்போ அவருக்கு அவசியமாக ஆகும், அல் ஃபிதியத்து, ஃபிதியா கொடுப்பது அவசியமாக ஆகும். மேலே சொன்ன இந்த சட்டத்திற்கும் இந்த சட்டத்துக்கு சேர்த்து அதுக்கு ஹருமத் ஆலிகள் சொல்லி மேலே சொன்னாலும் ஃபிதியா கொடுக்கணும் தான். இதை இன்னும் தெளிவாக சொல்றாரு, எந்த அளவுக்கு இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலுங்கிறத தெளிவாக இந்த மசாயில் தெளிவுபடுத்தி விட்டார். முடியை கழுகும் பொழுதும் சாதாரணமாக கழுகியதற்கு பிறகு உள்ளங்கையில் அந்த முடி இருந்தாலும் சரி, முடியை பார்த்தாலும் சரி, இது நம்ம கழுகியதினுடைய விளைவாகத்தான் இந்த தாடியினுடைய முடி இருக்குது என்பதை அவர் உணர்ந்தாலும் சரி, உணர்ந்து கொண்டால் இப்போ ஃபிதியா அவசியமாக ஆகும். 3 சா கொடுக்கணும். ஒரு சாங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜகாத்துடைய பாடத்திலேயே, 4 முத்து தான் ஒரு சா. ஏன்னா 3 18 4 24. ஷாஃபி மதஹப் இடத்துல ஒரு சாங்கிறது என்ன செய்கிறது? 4 முத்தை சேர்ந்து தான் ஒரு ஸ்வா. அப்போ அந்த ஸ்வா என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஃபிதியாங்கிறது 3 ஸ்வாங்கிறது என்ன? 7 கிலோ வச்சு, ஏன்னா 3 2 400, அப்போ 2 6 முன்னாங்க 12, அப்போ 7.200 கிராம் என்ன செய்யணும்? தானியம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும். ஃபிதியா கொடுப்பது அவசியம், அல்லது ஒரு ஆட்டை கொடுக்கறது அவசியம். அலிம, இன்னும் அவர் அறிந்தால், அன்னஹு கான இன்தஃபஅ பினஃப்ஸிஹி, முடி தானாகவே, ஹீயுடைய தமிழ் அந்த முடி தானாகவே விழுந்தது, கலண்டு விழுந்தது என்பதை அவர் அறிந்தால், அல்லது லம் யஅலம் ஹாதா வலா தாக்க, இப்படி விழுந்துச்சா அப்படி விழுந்துச்சா என்று அவர் அறியாதிருந்தால், அதாவது நம்ம கோதி கழுகுவதின் மூலமாகத்தான் அந்த முடி விழுந்துச்சா அல்லது தானாக வீழ்ந்ததா, இப்படியா அப்படியாங்கிறதுக்கு அதான் அர்த்தம் என்பதை அவர் அறியாமல் இருந்தால்,
பலா ஷை அலைஹி, அவரின் மீது யாதொரு பிதியாவும் இல்லை. அவரின் மீது யாதொன்றும் இல்லைன்னா யாரோ பரிகாரமும் இல்லை. அதை சொல்றாரு. وإن احتاج إلى حلق الشعر لمرض أو حر أو كثرة قمل. இப்போ இது ஒரு மசாயில் சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். என்ன அப்படின்னா, அவர் முஹ்தாஜாக ஆனால், அதாவது முடியை களைவதின் தலைமுடியை சிரைப்பதின் பக்கம், தலைமுடியை சிரைப்பதின் பக்கம் அவர் தேவையாக ஆனார். முஹ்தாஜினா தேவையாக ஆனால். எதனால்? லி மரதின், ஒரு வியாதியின் காரணமாக. ஏன்னா அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்து மின் சியாமின் அவ் சதகத்தின் அவ் நுசுக்குன்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் சொல்கிறான். ஏன்னா இப்போ அந்த அடிப்படையில், அதாவது வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத் இல்லா ஃபைன் உஹ்சிரத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபலுல் ஹதியு மஹில்லா ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயா. அந்த ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்து மின் சியாமின்கிறான் அந்த ஆயத்தில். அந்த ஆயத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் இப்போ ஃபிதியா என்பது கொடுக்கணும். மரதின், ஒன்றும் வியாதியின் காரணமாக அந்த மாதிரி அவருக்கு ஆகிவிட்டால், அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், அவு ஹர்ரின், அல்லது சரியான வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா ஹபலுல் ஹதியும் ஹில்லா. அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்து மின் சியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுசுக். சூரத்துல் பக்ரால 196வது வசனம் அந்த ஆயத்தில். ஏன்னா என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஏன்னா ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்தும் மின் ஸதகத்தின் மின் சியாமின் அவ் சதகத்தின் அவ் நுசுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி தலையை சிரைப்பதின் பக்கம் அவர் தேவையாக ஆனால், நிர்பந்தமாக ஆகிவிட்டார். அவ் ஹர்ரின், கடினமான உஷ்டத்தின் காரணமாக தலையை மலிப்பதின் பக்கம், தலைமுடியை அதை சிரைப்பதின் பக்கம். அவ் அல்லது கஸ்ரத்தி கம்லின் கஸ்ரத்தி கம்லின், அல்லது பேன் அதிகமாக ஆகுவதினால் பேன் அதிகமாக இருப்பதின் காரணமாக, அவு லி கஸ்ரத்தி கம்லின் இருக்கும், அவு லி ஹர்ரின் இருக்கும். எல்லாம் இந்த லி மரதின்ல உள்ள லாம்லாத்தும். இதன் காரணமாக தலைமுடியை மலிப்பதின் பக்கம் அவர் தேவையாக ஆனால், அவிஹ்தாஜ, அல்லது தேவையாக ஆனால், இலா லுபுசில் முஹீத் லில் ஹர்ரி அவில் பர்தி, அதாவது கடினமான உஷ்ணத்தின் காரணமாக அல்லது கடினமான குளிரின் காரணமாக, இந்த குளிரை எல்லாம் தாங்குவதற்காக, இந்த குளிருக்காக அல்லது உஷ்ணத்திற்காக, லில் ஹர்ரினா கடினமான உஷ்ணத்திற்காக, அவில் பருதி லில் பருதி, அல்லது கடினமான குளிருக்காக வேண்டி அவைகளெல்லாம் தடுக்கக்கூடிய, அவருடைய உடல் முழுவதையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆடையை என்ன செய்தார்? அணிவதின் பக்கம் அவர் தேவையாக ஆனார். அந்த ஆடையோ தைக்கப்பட்டிருக்குது. அதானே, இஹ்ராம் அல்லாத உடை எல்லாமே சாதாரணமாக உடலை பாதுகாப்பதற்காக இப்போ சொட்டர் இருக்குது, அதெல்லாம் தைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நிர்பந்தம். அப்போ இந்த நிர்பந்தத்தின் காரணமாக, இல்லாட்டி அதிகமான உஷ்ணத்தை அவரால் தாங்க முடியாது, மயக்கம் வந்துடும், குளிரையும் தாங்க முடியாது, காய்ச்சல் வந்துடும். அப்போ இதற்காக வேண்டி உடல் முழுவதையும் போர்த்தக்கூடிய ஒரு ஆடையை உடுப்பதின் பக்கம் அவர் நிர்பந்தமாக தேவையாக ஆனால், அவு அல்லது இலா தக்தியத்திர் ரஸி, அல்லது தலைமுடியை மறைப்பதின் பக்கம், தலைமுடி திறந்திருக்கணும். பெண்ணாக இருந்தால் மறைத்திருப்பால், ஆணாக இருந்தால் திறந்திருக்க வேண்டும். அதனால தான் மேலே ஒரு பை மாதிரி உள்ள வச்சு அவர் வச்சு குளிரை தடுத்தால், வெயிலை தடுத்தார், நிழலுக்காக வேண்டி. அவருடைய தலையில் ஏதாவது பாத்திரத்தை சுமந்து சென்றார், அவருடைய தேவைக்காக வேண்டி முன்னாடி சொன்னார் அதெல்லாம். அல்லது ஒரு பையை சுமந்தார் என்று சொன்னால், பையை தலையை வச்சு மறைக்கலை, பையை சுமந்து சென்றார் தலையில், அதே கூடுனார். ஏன்னா அது தைக்கப்பட்ட உடை இல்லாது, தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டிய சாமான் எடுத்துகிட்டு போனார். இப்போ நவீனமான காலம், எல்லாமே நவீனமாக ஆயிடுச்சு. சூட்கேஸில் அது இது காரு வாகனங்கள் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தேவையாகாது. அந்த காலத்தில் உள்ள மசாலாவை பேசுகிறாரு. ஆனால் இப்பொழுதும் சில டைங்களில் இந்த மசாலா இருப்பதனால சில நிர்பந்தமான கட்டம் வரும்போது, சுமையை தூக்கும் போது அந்த சுமையை அதனால் தலை மறைக்குது அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்கள் வந்துடக்கூடாது இல்லையா?
அதனால் அந்த மசாலா அந்த மாதிரி நிர்பந்தமான கட்டங்களுக்கு இந்த மசாலாலாம் உதவும். அந்த அடிப்படையில் ஃபிக்ஹ் மசாலால அன்றைய ஃபிக்ஹ் மசாலா தொகுத்து வழங்கினாலும் அது இன்றும் தேவைப்படுகிறது. அது மாதிரி தலைமுடியை மறைப்பதின் பக்கம் அந்த ஹாஜியோ உம்ரா செய்யக்கூடியவரோ நிர்பந்தமாக தேவையாக ஆனால் வலஹு ذَلِكَ وَيَفْدِي என்ன சொல்றாங்க ஆசிரியர், எனவே அவருக்கு இந்த மாதிரி நோய் உடையவர், நோயின் காரணமாக அந்த ஹாஜிக்கு அது மாதிரி பேன் அதிகரிப்பதின் காரணமாக தலையை மழித்தல், சிரைத்தல், அது மாதிரி குளிர் அதிகமாக இருப்பதின் காரணமாக, வெப்பம் அதிகமாக இருப்பதின் காரணமாக உடல் முழுவதையும் தைக்கப்பட்ட ஆடையை கொண்டு போர்த்துதல், தலையை மறைத்தல், தலையை திறந்திருக்கணும் ஆணாக இருந்தார், பெண்ணுக்கு வந்து தலையை மூடி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிலையில, நிர்பந்தமான நிலையில தைக்கப்பட்ட அந்த போர்வையை கொண்டு அந்த மாதிரி போர்த்துவது அவருக்கு ஜாயிஸாக ஆகும். இன்னும் ஒயஃப்தி எனும் அதற்கு பகரமாக ஒரு ஆடை அறுத்து அதற்கு பகரமாக அதற்கு பரிகாரமாக ஒரு ஆடை அறுத்து ஃபிதியா பழி கொடுக்க வேண்டும். ஒரு ஆடை அறுத்து. அர்ராபிஉ நான்காவதாகிறது, அதாவது இஹ்ராமு உடை அணிந்ததற்கு பிறகு ஹராமாக்கப்பட்ட விஷயங்களில் நான்காவதாகிறது அல் ஜிமாஉ ஃபில் ஃபர்ஜி, ஃபர்ஜிலே மறைவிடத்திலே ஜிமா செய்வதாக இருக்கும் மனைவியோடு. வல் முபாஷிரத்து ஃபீமா தூனல் ஃபர்ஜி அல்லாத மற்றைய உறுப்புகளிலே தோலோடு தோல் சேருதல், ஒருவருக்கொருவர், அதாவது ஒருவருடைய தோல் மற்றவரோடு சேருதல், உரசுதல், பிஷஹவத்தின் இச்சையுடனே, இச்சையை கொண்டு அல்ல இச்சையுடன் தோலோடு தோல் உரசுதல், அதை ஃபர்ஜி அல்லாத, அதை மறைவிடமான அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, மறைவிட உறுப்பு, அந்த உறுப்பு அல்லாத மற்ற உறுப்புகளிலே தோலோடு தோல் உரசுதல். அது என்ன நிலைகள், எப்படி உரசுதல்? கல் குபலதி முத்தமிடுவதை போல, ஒல் முஆனகத்தி அது மாதிரி கட்டி அணைத்ததை போல, ஒல் லம்சி விஷஹவத்தின் இச்சையுடன் தொடுவதை போல தன் மனைவியை. இதைத்தான் சொல்றாங்க. இப்ப இன் ஜாமஅ அம்தன் ஃபில் உம்ரதி கபல ஃபராகிஹா, இப்ப வேணுமென்றே உம்ராவிலே ஒருவர் ஜிமா செய்தார், அந்த உம்ராவை விட்டும் முடிவதற்கு முன்பதாக, அந்த உம்ராவை விட்டும் அந்த உம்ராவை நிறைவு செய்வது, அந்த உம்ராவை விட்டும் நீங்குவதற்கு முன்பதாக, அப்படின்னா அந்த உம்ராவை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வேணுமென்று ஜிமா செய்தால், அல்லது ஃபில் ஹஜ்ஜிலே என்ன செஞ்சாரு, ஜிமா செய்தார் வேண்டுமென்று, நாங்கள் போயிடணும். பைன் ஜமா அம்தன் ஃபில் ஹஜ்ஜின் போயிடணும். கபல தஹல்லுலில் அவ்வலி, ஆரம்ப அந்த தஹல்லுல் ஹஜ்ஜை விட்டும் அது ஆரம்பமாக நீங்குவாரே, ஹுலூலாகுவாரே, இந்த ஹஜ்ஜுடைய கிரிகளை முடித்து விடுவாரே, அந்த ஆரம்பம் அந்த முடித்ததலுக்கு முன்பதாகவே என்ன செய்தார், ஹஜ்ஜிலே வேணும் என்று ஜிமா செய்தார். ஃபசகத நுசுகுஹு, இப்போ அவருடைய ஹஜ்ஜினுடைய அமலாகிறது ஃபசாதாகிவிடும், கெட்டுவிடும், ஹஜ்ஜு கூடாது. அப்போ என்ன அப்படின்னா, ஆரம்ப தகல்னா என்னங்க அப்படின்னா, அதாவது கடைசியில் கல் எறிவாங்க, ஜமரத்துல் குபரா, ஆனால் குபரா கடைசியில் ஏறிவாங்க, கல் எறிவாங்க இல்லையா, அந்த கல்லெறிஞ்சு அது மாதிரி முடியை சிறைப்பாங்க கடைசியில் ஹஜ்ஜி முடிஞ்சதற்கு பிறகு, அரஃபா முடிஞ்சதற்கு பிறகு, கல்லெறிஞ்சதற்கு பிறகு, அதுதான் ஆரம்ப ஹுலூல். அந்த ஆரம்ப ஹுலூலுக்கு முன்பதாக வேணும் என்று ஒருவர் என்ன செஞ்சார், ஹஜ்ஜியில் உம்ரா செய்தார், இப்போ ஹஜ்ஜியில் ஜிமா செய்தார், அது மாதிரி உம்ராவை முடிப்பதற்கு முன்பதாக ஜிமா செய்தார். ஃபஸகத நுசுகுஹு, அவருடைய உம்ராவுடைய அந்த அமலும், ஹஜ்ஜினுடைய நுசுக்குன்னா ஹஜ்ஜுடைய அமல் தான், ஹஜ்ஜினுடைய அமலாகிறது கெட்டுவிடும், அது மாதிரி உம்ராவும் கெட்டுவிடும். அதே தான் வயஜிபு அலைஹி, அவரின் மீது அவசியமாக ஆகும், அந்த ஹாஜியின் மீது இத்மாமுஹு, அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துதல், கமாக்கான இத்திமுஹு லவ்லம் இப்சிதுஹு, அந்த ஹஜ்ஜை எப்படி அவர் முழுமையாக நிறைவேற்றுவார், அதை அந்த ஒன்றை போல, கமா அந்த ஒன்றை போல கான இத்திமுஹு, அந்த ஹஜ்ஜை எப்பொழுது தவாமாக, அதாவது சாதாரணமாக அதாவாக நிறைவேற்றும் பொழுது எப்படி முழுமையாக நிறைவேற்றுவாரோ அதே மாதிரி அதை முழுமையாக ஆக்குதல் அந்த ஹாஜியின் மீது அவசியமாகும். லவ்லம் யுஃப்சித்ஹு, அந்த ஹஜ்ஜை ஃபசாதாக்கக்கூடிய எந்த ஒன்றும், அந்த ஹஜ்ஜை எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு தவறும் அந்த ஹஜ்ஜை கெடுக்காவிட்டால், எப்படி அதாவில் அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவாரோ அது மாதிரி பரிபூர்ணமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் அந்த ஹாஜியின் மீது கடமையாக ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி வேணும் என்று ஜிமா செய்து விட்டால் வல் கதாஉ அலல் ஃபௌர்,
இன்னும் கலாவும் அவரின் மீது அதை பரிபூர்ணப்படுத்தணும். அந்த உம்ராவிய ஹஜ்ஜையோ கலா செய்ய வேண்டும். கலா செய்வது அவசியமாக ஆகும். வயஜிபுல் கலாவு அலல் ஃபௌரி, கலா செய்வது அவசியமாக ஆகும் உடனே. அந்த உம்ராவையோ ஹஜ்ஜையோ கலா செய்வது அவசியமாக ஆகும். ஒ இன்கானல் ஃபாசிது தத்தவான், அந்த ஃபசாதாகக்கூடிய அமல் இருக்குத, கெட்டு கெட்டு விடக்கூடிய அந்த அமல் ஹஜ்ஜாக இருந்தால், அந்த உம்ராவோ ஹஜ்ஜோ ஹஜ்ஜ நஃபிலான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உடனே கலா செய்யணும். கலா செய்யுதுன்னா என்ன, அதுக்கு கீழே சொல்றாரு அது அந்த சூரத்தை. வல் கஃபாரத்து, இன்னும் கஃபாரா கொடுப்பதும் வாஜிபாக ஆகிவிடும். வயஜிபுல் கஃபாரத்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். கஃபாரா என்ன, ஒஹிய பதனத்துன், இது பெரிய தப்பு, அதனால ஜிமா செஞ்சுட்டார். சிறு சின்ன தப்புனா ஒரு ஆட்டை கொடுத்துடலாம். ஒஹிய பதனத்துன், ஒட்டகம் கொடுக்க வேண்டும். ஒரு வயது பூர்த்தியான ஒட்டகம், ஆண் ஒட்டகமோ பெண் ஒட்டகமோ. ஃபைலம் எஜிது, அந்த இடத்துல ஒட்டகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது அதற்குண்டான தொகை அவரிடத்தில் இல்லாவிட்டால், பக்கரத்துன், மாடாக இருக்கிறது, மாடை அறுத்து பலி கொடுக்கணும். அதற்கு ஈடாக ஹதி அல்லாம இதுவெல்லாம் இந்த செஞ்ச தவறின் காரணமாக. ஃபைலம் எஜிது, அதையும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபசபு ஷியாஹின், 7 ஆடுகளை கொடுப்பது அவசியமாக ஆகும். ஃபைலம் எஜிது, அந்த 7 ஆடுகளையும் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அது அதுக்குண்டான வசதியை அவர் பெறாவிட்டால், கவ்வம, விலை நிர்ணயிப்பார், அல் பதனத்தை, அதாவது அது பொருளை அவர் பெற்றுக்கொள்ளல, பணம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், ஒரு ஒட்டகத்திற்குண்டான விலையை நிர்ணயிக்க வேண்டும். தராஹிம, ஒட்டகத்திற்குண்டான அந்த விலையை திருகங்களாக, எந்த ஒரு நாட்டினுடைய பணமோ, அந்த சவுதி தானே, சவுதியில் தானே மக்கால தானே ஹஜ்ஜு செய்யணும், அதனால திருகம் தராஹிம், இது ரியால். அந்த காலத்தில் திருகம் இருந்திருக்கலாம், அதனால திருகம் சொல்லி வார்த்தை போடுறாங்க. இப்போ ரியால், இப்போ சவுதி ரியால்களை அவர் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒத்தராஹிம, இன்னும் தராஹிமை அவர் விலை நிர்ணயிக்கலாம். தாமன், உணவாக விலை நிர்ணயிக்கலாம். அதாவது உணவை கொண்டு திருகமுகளை நிர்ணயிக்கலாம், உணவாக கொடுக்கலாம். திருகங்களை நிர்ணயிக்கலாம். திருகங்களுக்கு விலை நிர்ணயிப்பார். தாமன், உணவால் விலை நிர்ணயிப்பார்னா, திருகங்களுக்கு பாரமாக உணவை வாங்கி என்ன செய்யலாம், வயத்த சத்தகுபிகி, அந்த உணவை கொண்டு அவர் ஏழை எளிய மக்களுக்கு சதகா, தானம் செய்வார். இல்லம் எஜிது, அந்த உணவையும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வார் அந்த ஹாஜி, சாம அன் குல்லி முத்தின் யௌமன், ஒவ்வொரு முத்திற்கும் ஒரு நாள் நோன்பை அவர் பிடிக்க வேண்டும். இப்போ முதல்ல மேலே சொன்னார், அதாவது 3 சா ஃபிதியா கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ 3 சான்னா ஒவ்வொரு சாவுக்கும் அரை முத்து, ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் அரை முத்து கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ 14 நபர்களுக்கு கொடுக்கலாம் 3 சா. ஒரு சாங்கிறது 2.400 கிராம், அதாவது 1 கிலோ 400 கிராம், சாரி 2 கிலோ 400 கிராம் கோதுமை அரிசி. இதுதான் ஷாஃபி மதஹப்ல 4 முத்து கொடுக்கணும். ஒரு முத்துங்கிறது 600 கிராம். அப்போ 3 18 4 24, அந்த அடிப்படையில் என்ன செய்கிறது, தாம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும். உதாரணமாக ஒவ்வொரு முத்தும், ஏன்னா ஒவ்வொரு முத்தும் அப்படின்னா, அப்போ எத்தனை முத்து, ஒரு சாக்கு 3 முத்து, 4 முத்து. அப்போ 4 முத்துக்கு 4 நாள் நோன்பு வைக்கணும். ஏன்னா 3 சாயினர் முன்னாடி, இப்போ அந்த அடிப்படையில் 3 சாயினா 2 6 7 3 12, அப்போ 7 கிலோ 200 கிராம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ 7 நாளுக்கு நோன்பு பிடிக்கணும். ஒவ்வொரு முத்துக்கும் ஒரு நாள் நோன்பு பிடிக்கணும்னா 7 நாள் நோன்பு பிடிக்கணும் என்ற கணக்கின் அடிப்படையில். ஆனால் நோம்புங்கிறது 3 நாள் தான் சொன்னாங்க. அதனால் நோம்பாக இருந்தால் 3 நாள் ஒவ்வொரு முத்திற்கும் கணக்கு பண்ணி என்ன செய்யற, இது பெரிய தப்பு இல்லையா? அதனால் ஒவ்வொரு முத்திற்கும் கணக்கு பண்ணி என்ன செய்வார், ஒரு நாள் நோன்பு பிடிப்பார். ஏன்னா ஜிமா செய்யக்கூடாது இல்லையா? அதனால் பெரிய தப்புங்கிறதுனால இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிதியாவும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க 7 நாளுக்கு நோன்பு வைக்க வேண்டியணும், 7 கிலோங்கிற அடிப்படையில். சரியா? அப்போ ஒவ்வொரு முத்து இருக்கும். ஆனால் 7 கிலோவில் எத்தனை முத்து வருமோ அத்தனை முத்து. ஒரு முத்து, ஒரு சாங்கிறதுக்கு 4 முத்துன்னு சொன்னார். அப்போ 7 சாக்கு 7 சா, அப்போ 3 சாக்கு, சாரி 3 சாக்கு, 3 சாக்கு என்ன, முன்னாங்கு 12. அந்த அடிப்படையில் 12 நாளுக்கு நோன்பு வைக்கணும் எப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நோன்பு வைப்பது அவசியமாக ஜிமா செய்து விட்டால் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது அடுத்த பாடங்களில் மிச்சமுள்ள அந்த பாடங்களை நாம் காணுவோம். பில்லாஹி அத்தௌஃபீக், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.